அன்புடையீர், நம் வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இறைவனுடைய ஏட்டிலே உடனுக்குடன் பதியப்படுகிறது. நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் நிச்சயமாக நற்பலன் ஏற்படுகிறது. ஒருவருக்கு தீமை செய்தால் கண்டிப்பாக அதற்குரிய தண்டனை கிடைக்கிறது. இதை இறைவனின் தீர்ப்பு என்ற முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்து மதம் அடியும் முடியும் காண முடியாமல் பறந்து விரிந்து நிற்கின்ற ஆழமான பெரும் தத்துவம். அதன் கூற்று சுடும் நெருப்புகளாகவும் தென்றல் காற்றாகவும் இடம் பொருள் அறிந்து வெளிப்படுகிறது. ஒருவனை எந்த வார்த்தையால் திட்டுகிறாயோ அதே வார்த்தையால் நீயும் திட்டப்படுவாய். எப்படி தீர்க்க நினைக்கிறீர்களோ அப்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். செய்தவனை அதே வடிவில் திரும்ப பெறும். ஊரை கொள்ளையடித்து தன் மக்கள் மீது உயில் எழுதிவிட்டு அமைதியாக மாண்டவன் எவனுமே இல்லை. ஒருவன் செய்த எந்த பாவமும் அவன் தலையை சுற்றி ஆயுட்காலத்திலேயே அவனை தண்டித்து விட்டுத்தான் விலை இருக்கிறது. மகா ஞானிகள் சொல்லுக்கு அடிபணிவோம். அந்த ஞானிகள் அவருடைய ஜனனம் சாதாரணமானதாக இருந்தாலும் சரித்திரத்தில் மகத்தான மணி மண்டபமாக கருதப்படுகிறது. அவர்களது வார்த்தைகள் ஞான ஒளியாக வந்தின. நாம் நமது வாழ்க்கையை கண்டுகொண்டோம். அவர்களது கைகள் பாதையை காட்டின. நாம் போக வேண்டிய ஊர் போய் சேர்ந்தோம். அந்த மேகங்கள் மழையை பொழிந்தன. நாம் நமது நிலங்களை விளைவித்தோம். பிறக்கும் பொழுது ஊமையாக, பருவ காலத்திலே குருடனாக, பற்றும் பாசம் சூழ்ந்த பிறகு திருடனாக, முதுமை காலத்திலே பொறாமைக்காரனாக வாழ்ந்து மடிகின்ற சாதாரண மனிதனுக்கு செம்மையான அறநெறி வாழ்க்கையை காட்டினார்கள். தவறுகளிலே இருந்து மீள முடியாது என்போரையும் நற்பாதைக்கு கரம் பற்றி இழுத்து வந்தார்கள். உள்ளத்திலே பகை, குரோதம், பேராசை, அப்படி கெட்ட குணம் கொண்டவர்களுக்கு ராஜ்ய தண்டனை விட தெய்வத்தின் தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். மரணத்திற்கு பிறகு நரகம் சொர்க்கம் கிடைப்பது நீ வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து என விளக்கினார்கள். வாழும் பொழுது கோயில் சொத்துக்களை கொள்ளையிடுகின்றவனும், உடன் பிறந்தவனுக்கே துரோகம் செய்பவனும், பெற்ற தாய் தந்தையரை பட்டினி போட்டு கொள்பவனும், பிறர் செய்யும் ஆன்மீக தர்மங்களை எல்லாம் தடுத்து எதிர்த்து செயல்படுபவனும், எல்லா குற்றங்களையும் ஏராளமாக செய்துவிட்டு தெய்வத்தின் மீது பயமின்றி மக்களுக்கு சிறிதும் அஞ்சாமல் தன் மனசாட்சிக்கே துரோகம் செய்து இப்படி மரணிப்பவன் இம்மண்ணுலகின் சாபக்கேடானவர்கள். அவர்களது ஆஸ்தியை கங்கையிலே கரைத்தாலும், ஏன் சிவன் கைலாயத்திலே இமயத்தின் மான்சரோவர் புனித தலத்திலே கரைத்தால் செய்த பாவங்கள் தொலையாது. அடுத்து வருகிற 7 தலைமுறைக்கும் அவரது வாரிசுகள் உட்பட அனைவருக்கும் அதன் தீய விளைவுகளை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது சான்றோர் வாக்கு. எத்தனை அறிவுரைகள்! பேராசை பெருநஷ்டம், தன்வினை தன்னை சுடும், முற்பகல் சேன் பிற்பகல் தானே விளையும், விநாசகால விபரீத புத்தி, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இத்தனையும் ஒருவன் மூளையிலே ஒட்டவில்லை எனில் அவன் என்ன மரக்கட்டைதானா என்ற கேள்வி எழுகிறது. சரியான பாதைக்கு உதாரணம் யார்? தவறான பாதைக்கு யார் பெயர் உங்கள் நினைவிற்கு வருகிறது? உங்களை சுற்றி வாழ்வோரின் பட்டியலை நீங்கள் தேட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள். அடுத்தவர் நலன் காக்க ஆதரவு குரல் கொடுத்து அரவணைப்போருக்கு மத்தியில் பொறாமையும் துரோகமும் உடலாய் உயிராய் வாழ்வோரை அடையாளப்படுத்த வேண்டுகிறோம். சில சமயம் அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கைகளில் அவர்களை உணராமல் கூட போகலாம். அவர்களது இறப்பு அவர்களது அடையாளத்தை நன்றாகவே காட்டிக் கொடுக்கும். வாழ்நாளில் கைகட்டி அவர்கள் தருகிற பிச்சை காசுகளுக்கு வாய்வுத்தி நிற்கின்றவர்கள் இறந்த பிறகு தொலைந்தான் என்று பலவருடைய மனம் மகிழும். மரணத்தினால் சிலருடைய கோபங்கள் தீரும், சிலருடைய சாபங்கள் தீரும். வேதம் சொல்வதையும் மரணம் கூறும் என்கிறார் வைரமுத்தவர்கள். அவர்களது காலடி சுவடுகளிலிருந்து இன்னும் சில துரோகிகள் முளைத்து எழுவதற்கு அனுமதித்துவிடக் கூடாது என்பதை நினைவிலே வையுங்கள். உலக வரலாற்றில் 2 பேரழிவு பிதாமகன்கள் முசோலினி, ஹிட்லர், இவர்களது இறப்பு எப்படியாக இருந்தது என்பதை ஒரு கணம் பார்ப்போம். முசோலினி இத்தாலியில் இராணுவ புரட்சியின் மூலம் 1922 சர்வாதிகாரியாக அரியணை ஏறினார். 1940 வரையிலும் பாசிசத்தின் நிறுவனராக கொடுங்கோல் ஆட்சியை நடத்தினான். சாதாரண மனித மரணங்கள் என்ன செய்யும்? நிகழ வைத்து கண்ணீர் விட வைக்கும், நிலைகுலைய வைக்கும். ஐயோ, இந்த மனுஷனுக்காக இப்படி நடக்கணும் என்று விதியின் குரூரத்தை நினைத்து கதற வைக்கும். ஆனால்
இறந்து போன முசோலினுடைய உடலுக்கு நிகழ்ந்ததோ அவமரியாதை. வரலாறு தெளிவாக எழுதி வைத்துள்ளது. படிக்க படிக்க நெஞ்சம் பதற வைக்கின்ற சம்பவம் அது. 1945 ஏப்ரல் 29 அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இத்தாலியின் மிலன் நகரிலே பிஎஸ் விரிவான ஒரு சதுக்கம். அதிகாலை 3 மணி மரச்சாமான் ஏற்றும் ஒரு ட்ரக் வண்டி வருகிறது. அதிலிருந்து அந்த தேசத்தின் அதிபர் முசோலினுடைய உடல் தரையிலே தூக்கி வீசப்படுகிறது. அடுத்தடுத்து 16 பாசிஸ்டுகளினுடைய உடலும் பொத்தென்று அடுத்தடுத்து அந்த சரளைக்கலினுடைய சாலையிலே வந்து விழுகின்றன. முசோலினி கொல்லப்பட்டான். அவன் பிணம் மிலன் நகர சதுக்கத்திலே கிடக்கிறது என்ற செய்தி காட்டு தீ போல நாடெங்கும் பரவியது. அடித்து கொல்லப்பட்ட தெரு நாய் போல முசோலினுடைய உடல் காயம்பட்டு கிழிந்து கிடக்கிறது. இது உலகளாவிய வானொலி செய்தி. அந்த சதுக்கத்தில் ஆயிரமாக மக்கள் கூடினார்கள். தனி மனிதனாக இருக்கும் பொழுது கோழையாக ஒருவன் இருக்கலாம். ஆனால் கும்பலோடு அவன் சேருகிற பொழுது வீரனாக மாறிவிடுகிறான் அல்லவா? ஆளுக்கால் கல்லெறிந்தார்கள், சேற்றை வாரி வீசினார்கள், எச்சிலை அவன் மீது உமிழ்ந்தார்கள். சிலர் அந்த பாசிஸ்டுகள் மீது சிறுநீரும் கழித்தார்கள். ஷூக்களாலும் செருப்புகளாலும் தாக்கினார்கள். ஏற்கனவே அடிபட்டு சிதைந்து போன முகத்திலே கல்லெடுத்து கொட்டினார்கள். ஏன் செத்துப்போன எலி தவளை ஓணான்களையும் அவன் வாயுக்குள் திணித்து கொண்டே, அடே தேசத்துரோகி, அன்றுதான் நீ வாய்களையே பேசினாயே, பேசடா பார்க்கலாம் இப்பொழுது என்று ஒருவர் கத்தினார். எத்தனை பேரை கொல்ல உத்தரவிட்டிருக்கிறது இந்த வாய்? எத்தனை பேரை பட்டினி போட்டு கொன்றிருக்கிறாய் நீ? ஐயோ, உன்னை பட்டினி ஓட மாட்டோம், இந்தா சாப்பிடு என்று ஒருபடி மணலை எடுத்து முசோலின் வாயிலை திணித்தார்கள். விலகு 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 என்று குரல் கொடுத்த ஒரு மூதாட்டி பெண்மணி அங்கே வந்தார். கையிலே ஒரு துப்பாக்கி. முசோலினுடைய சடலத்தை 5 முறை சுட்டார். என்னுடைய 5 பிள்ளைகள், தங்கமென வளர்த்தந்த 5 பிள்ளைகளை எல்லாம் யுத்தத்திலே செத்து போனார்கள். எல்லாவற்றிற்கும் இந்த துரோகி முசோலினி தான் காரணம். அழுதாள், விக்கித்து கீழே விழுந்தாள். மரணம் அவளை தழுவிக்கொண்டது. கூட்டம் அதிகரித்தது. எல்லோரின் பார்வைகளுக்கு தெரியும்படியாக முசோலினுடைய உடல் தலைகளாக கட்டி தொங்கவிடப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக இத்தாலியை தன் முரட்டு அதிகாரத்தால் கிடுகிடுக்க வைத்தவன் தோல் உரிக்கப்பட்ட பன்றியை போல இன்று தொங்கிக் கொண்டிருக்கிறான். மதியம் 1 மணிக்கு அமெரிக்க படை ஸ்பெஷல் டிவிஷன் அங்கே வருகிறது. முசோலினி உட்பட 16 பாசிஸ்டுகளுடைய உயிர் இழந்த உடல்களையும் வாரி எடுத்து வண்டியில் போட்டுக்கொண்டு இடம்பெயர்ந்தார்கள். 2வது உலக யுத்தத்தின் போது ஜெர்மன் அதிபர் ஹிட்லர், அவருக்கு இருந்த வசதியும் ஆயுத பெருக்கம் வேறு எந்த நாட்டிற்குமே இல்லை. ஒரே நாளில் போலந்து அவன் கால்களிலே மண்டியிட்டது. அடுத்த உரி செக்கோஸ்லோவியா என்றான். மிரட்டல் வார்த்தையிலேயே அவனை வெற்றி வேந்தனாக்கியது. ஒரு துப்பாக்கி ஒரு குண்டு வீசாமலேயே பிரான்ஸ் அடிபணிந்தது. அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பா நாடுகள் அனைத்தையும் தன் முன் மண்டியிட வைத்திருக்கலாம். வெறும் வாய் வேட்டுக்களையே வெடித்து கொண்டிருந்தவன். இங்கிலாந்துடைய பிரதம அமைச்சர் வின்ஸ்டன் சர்ச்சில் கனடாவிற்கு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கவும் கூட வாய்ப்பு இருந்தது. அதில் ஐரோப்பியாவையும் மிடித்துவிட்டால் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த சுமார் 80 நாடுகள் குண்டு ஓடாமலேயே அவனுடைய கைக்கு இயற்கையாக கிடைத்திருக்கும். சுலபமாக நடக்க வேண்டியது திசை மாறியது. இறைவன் வகுத்த விதி வேறு மாதிரியாக இருந்தது போலும். ஹிட்லருடைய ஆணவம், அதீத போர்வெறி, இங்கிலாந்து ஒரு மண்புழு என்றும் அமெரிக்கா குப்பையை கலகிற கோழி குஞ்சு என்றும் கேலி பேசினான். எனக்கு யானை பசி, சோவியத் ரஷ்யாவை விழுங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். பசி அடங்கும் என்று சொன்னால் ரஷ்யாவை விழுங்கியாக வேண்டும் என்றான். அவனது சவக்குழி அங்கேதான் தோண்டப்பட்டது. தேசபக்தி மிக்க ரஷ்ய செம்படையின் கையில் ஜெர்மன் கூலிப்படை சின்னாபின்னமாகியது. தோல்வி துரத்திட ஜெர்மன் பதுங்கு குழியில் அடைக்கலமானான் ஹிட்லர். தன் பிணத்தை கூட 10 நாட்கள் வரை யாராலும் காண முடியாத மர்மமான இடத்தில் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனான். உலகத்தையே காலடியில் என கனவு கண்ட அவன் முடித்து வைத்தது விதி. ஒரே ஒரு உலக யுத்தம், உலக நாடுகள் அனைத்தையும் தன் காலடியில் என்றுதான் 3 பாசிஸ்டுகளும் கற்பனை கண்டார்கள். முசோலினியுடைய ஆளுமைக்கு 60க்கு மேற்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பா நாடுகள், அரேபிய நாடுகள் கைவசமாகும் என்று எதிர்பார்த்தான். ஹிட்லருடைய காலடியில் ஐரோப்பாவினுடைய ஒரு பகுதியும் ஆசிய நாடுகளும் வந்து விழுகும் என்று எதிர்பார்த்தான். ஜப்பான் மன்னர் ஹரோஹிடாவினுடைய அதிகாரத்தின்கள் அமெரிக்க கண்டமே அடிபணியும் என்று 3 பேரும் நினைத்தார்கள். இப்படி உலக
உலகை 3 பங்குகளாக பிரித்து கொள்ள முடிவெடுத்துதான் உலக யுத்தத்தை துவங்கினார்கள். 5 கோடிக்கு மேற்பட்ட உயிரிழப்புகள் அந்த 2வது உலக யுத்தத்துடைய கொடுமைகள். அவர்கள் போட்ட கணக்கு தவறியது. ஆனாலும் இறைவன் வேறு கணக்கை வைத்திருந்தான். அதில்தான் யாராலும் தப்பிக்க முடியாது என்பதுதான் விதி. விதி வழிபட்டதே வாழ்க்கை. ஜனனம் உலகமெங்கும் ஒன்றுதான். ஆனால் வாழ்க்கை பல கோணங்களில் போகிறது. மனது 1000 திசைகளிலே சிந்தித்தாலும் நடப்பது நடக்காது எல்லாமே விதிப்படிதான் அடங்கி கிடக்கிறது. ஊழிற் பெருவழி யாவுள்ள மற்றொன்று சூழினும் தான் நொந்துரும் என்றார் நான்மறை நாயகன் வள்ளுவர். ஊழ்வனை உறுத்துவன் தூட்டும் என்றார் இளங்கோவடிகள். நினைப்பவன் தான் நீ, ஆனால் முடிப்பவன் அவனே என்பதுதான் சான்றோர் கருத்து. மயக்கத்திலே இருந்தது. கண்ணையினுடைய விதி மதுரையை தீக்கிரையாக்குவதிலே நிறைந்தது. பாண்டிய நெடுஞ்செழியனுடைய விதி ஒரு காற்சிலம்பில் அடங்கியிருந்தது. அலெக்சாண்டருடைய விதி பாப்பிலோனியாவிலே முடிந்தது. ஜூலியஸ் சீசனுடைய விதி சொந்த மகன் புரூட்டஸின் கை வாளிலே இருந்தது. காந்திஜியினுடைய விதி கோட்சேனுடைய கை துப்பாக்கியில் அடங்கியிருந்தது. அவக்காரர்கள் சகலமும் தானே என்று சதிராட்டம் போடுவதற்கு முன்பாக காலம் கனியும் முன்னே விழுந்து துடித்து காலனுக்கு இரையாவதும் கடவுள் விதித்த விதிதான். சக்தியும் சிவனும் பூமியிலே பல வேடங்களிலே பிறந்து விதிக்கு ஆட்பட்டு அதன் சுவையை அனுபவிப்பதாக இதிகாச கதைகள் கூறுகிறது. அவை இறைவனின் தத்துவங்களாக பார்த்தால் மானிட தத்துவத்தை எப்படி இறைவன் வகுத்திருக்கிறார் என்பதை உணர முடியும். இந்து கடவுள் மட்டுமல்ல, கிறிஸ்துவ இயேசுவும் மரணமும் புத்தரின் வாழ்க்கையும் அனுபவமும் ஏன் காந்திஜியுடைய இறுதி முடிவும் கூட ஏராளமான வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு போதிக்கிறது. அடுத்த பகுதியில் அதனையும் விரிவாக காண்போம். தொடருங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம்.